பாப்கார்ன் வழங்குபவர் அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் கே அருண்குமார். வணக்கங்க. வணக்கங்க. இன்னைக்கு பல பேர்த்துக்கு இந்த மன அழுத்தங்கிறது இருக்குங்க. இல்லாதவங்களே இல்லை, சின்ன வயது பெரிய வயது, ரிட்டையர் ஆனவங்க, கணவன் மனைவி எல்லாத்துக்குமே இருக்குங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து உடனே ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன நீங்க சஜஸ்ட் பண்றீங்க? என்ன முறையை செஞ்சா தானா செஞ்சுக்கணும் சுயமா? ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றது பாத்தீங்கன்னா அக்குப்ரெஷர் முறைங்க. அக்குப்ரெஷர் முறைங்கிறது நமக்கு நாமளே பண்ணிக்கிறது. பாத்தீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி விரல்ல தான் இதை பண்ண முடியும். பின் மண்டை ஸ்கல்லு முடியிற இடமும், அதாவது மீன்ஸ் பின் மண்டை ஓடு முடியும் இடமும், புடனி ஸ்பைனல் கார்டு ஜாயிண்ட் ஆகிற இடமும், இந்த 2 இடமும் சங்கமிக்கிற இடத்துல நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு 21 முறை கிளாக் வைஸுங்க, 1 நிமிஷம் அழுத்தம், 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ், இது மாதிரி 3 தடவை, அதாவது 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லயே ரெக்கவர் ஆயிடும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் பூரா ஸ்பைனல் கார்டுல லோட் ஆகி மூளைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். அப்ப மூளைக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான மன அழுத்தம் இருக்கும்போது இந்த இடமானது அந்த மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய இடம்ங்க. சரிங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தூக்கமின்மைங்க. இந்த தூக்கமின்மையில இருந்து உடனடியா ரிலீவ் ஆகி உடனடியா தூங்குறதுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க? பாத்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படிங்கிறது மன அழுத்தம் சார்ந்துதான் அதுவும் வருதுங்க. அப்ப தூக்கமின்மைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 4 வகையான பிரஷர் பாயிண்ட் இருக்குங்க. இந்த பிரஷர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா தாடை பகுதியில இளநி கட்டின்னு சொல்லுவாங்க. இளநி கட்டிங்கிறது 2 தாடை பகுதியில 2 இடத்துலயுமே இருக்குது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆள்காட்டி விரல் 21 முறை கிளாக் வைஸ், 1 நிமிஷம் அழுத்தம், 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ், அந்த மாதிரி போட்டுருந்தாங்க. பண்ணீங்கன்னா வந்து பண்ணலாமா? ஒரு பக்கம் பண்ணா 2 பக்கம் பண்ணனாலும் பெட்டர் பெனிஃபிட்டுங்க, நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். உறக்கம் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உறக்கம் கிடைச்சிருங்க. அப்புறம் இந்த கழுத்து பகுதியிலேயே அதே மாதிரி புள்ளி இருக்கு. சேம் இதே மாதிரி நம்ம வலது பக்கம் கிளாக் வைஸ்ல ஆள்காட்டி விரல்ல 21 முறைங்க, 1 நிமிஷம் அழுத்தம், மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் 21 முறைங்க. இது கழுத்து பகுதி. எந்த இடங்க? காதோட குழி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே கழுத்து பகுதி. அந்த கழுத்து பகுதியில மாலை போடும் பொழுது அந்த மாலை பூ வந்து அது மேல அந்த கழுத்தோட பகுதி மேல போடுங்க. அந்த இடம் சைடு பொசிஷன். அந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி நம்ம பிரஷர் கொடுத்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். அடுத்தது முட்டிக்கால்ல முழங்காலில் பாத்தீங்கன்னா முட்டிக்கு கீழே அதே மாதிரி ஆள்காட்டி விரல் உட்காருங்க. அந்த குழி பகுதியிலையும் இதே மாதிரி 21 முறை கிளாக் வைஸ், 1 நிமிஷம் அழுத்தம், 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ். இப்படி நீங்க பண்ணும் பொழுது மிகச்சிறந்த தூண்டுதல் பண்ணும் பொழுது உறக்கம் வருங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட், மெட்டி போடுற விரல், காலில் பெருவிரல் பக்கத்துல மெட்டி போடுற விரல், அந்த விரல் ஜாயிண்ட் ஆகிற இடம், காலில் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அதே மாதிரி ஆள்காட்டி விரல் 21 முறை கிளாக் வைஸ், 1 நிமிஷம் அழுத்தம், 21 முறை ஆன்டி கிளாக் வைஸ். இந்த மாதிரி 4 புள்ளிகள்லயுமே மிகச்சிறந்த தூண்டுதல் லேசா வருடுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துருங்க. இது தவிர தூங்கும் முறைகள் ஏதாச்சும் இருக்குங்களா? தூங்கும் முறை பாத்தீங்கன்னா பேபி பொசிஷன் சொல்லுவோம். சிங்கிள் வேர்ட்ல பேபி பொசிஷன் சொல்லுவோம். பேபி வந்து என்ன பண்ணும்னா குப்ரி கடிச்சு படுத்து கால் நீட்டி படுக்குங்க. ஒரு காலம் வந்து முட்டிக்கால் வந்து செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. இப்படி படுக்கும் பொழுது ஸ்பைனல் கார்டு ரொம்ப ஃப்ரீ ஆகுங்க. ஸ்பைனல் கார்டுல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே ரிலீஃப் ஆகி நல்லா ஆழ்ந்த உறக்கம் கொடுக்கும். இது வந்து லெஃப்ட் சைடும் படுக்கலாம், ரைட் சைடும் படுக்கலாம். இப்படி படுக்கும் பொழுது ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்கும். 2வது ஸ்பைனல் கார்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது இதமா இருக்கும். ஸ்பைனல் கார்டுக்கு வந்து இதமா இருக்கும். இன்னொரு பொசிஷனும் இருக்கு, அது வந்து சவாசனம். யோக முறையில சவாசனம் சொல்லுவோம். அப்ப கால் நீட்டி மல்லாந்து படுத்துட்டோம்னா வலது காலை இடது கால் மேல போட்டு இடது கைய உள்ளங்கைய ஹார்ட் பீட் அடிக்கிற இடம், செஸ்ட்ல ஹார்ட் பீட் பண்ற இடம், அது மேல வச்சுக்கிட்டு வலது கைய இடது கை மேல வச்சுக்கணுங்க. இந்த பொசிஷன்ல படுக்கும் பொழுதும் 5 நிமிஷத்துல இவங்க உறக்க நிலைக்கு போயிருவாங்க. இதுல 2-3 முறை சொன்னீங்க, எது பெஸ்ட்ங்க? உடனே ரிலீஃப், உடனே தூக்கம் வரணும் அப்படின்னா பேபி பொசிஷன் இஸ் பெஸ்ட்ங்க. ரொம்ப நன்றிங்க, நல்ல தகவல்களை சொன்னீர்கள். நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.